வணக்கம் வணக்கம். ஆமா சபையிலாரி நானே புதுசா வந்திருக்கிறேன். என்கிட்ட பேச யாருமே இல்லையா? ஏன்னா அண்ணா மத்தானக்கார அண்ணா போய் யாராவது பேச்சு தனக்கு ஈரமா பேணுமான்னு வர ஏமா எப்படி சோடி பார்த்தாங்க ரெண்டு பேரும் நானும் ஜாரி போறேன்னா அப்படித்தான். ஏமா என்ன வாக்குல உர கையில் விட்டன்னு வச்சுக்க. யாரு என்னையா? என்ன கல்யாணம் பண்ணலான்னு கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ? அப்படியா? சும்மா பக்கம் படுத்து என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். சரி இருந்தாலும் இப்படிப்பட்ட சபையினாலே நானே புதுசா வந்து. ஆமா ஆமா. ஏன்னா நேத்து தான் 1000 ரூபாய் வாங்கிட்டு நேத்து வராது போயிட்டியே. நானா எப்படி கரெக்டா சொல்றேன்? நான் தான் எனக்கு பேச்சு தான். நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வா. நான் தான் 1000 ரூபாய் உனக்கு கொடுத்தேன் நேத்து. எனக்கு முந்தா நாள் கொடுத்தா வாங்கிட்டு போனாலும். ஆமா ஆமா. கரண்ட் வந்தாலும் வரல. சரி எங்க ஆள் எங்க யாருகிட்ட நான் பேசிட்டோம். உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஐயோ கடவுளே. ஆமா இவ்வளவு பெரிய சபையில ஒரு குஞ்சாடு குஞ்சு கூட காணமே. யாருக்கிட்ட தான் போகட்டும். அப்படி பாவி சண்டாளி எத்தனை குஞ்சு இல்ல இருக்குது முறை கேட்டு குஞ்சு ஒரு குஞ்சு புடிச்சிக்கா. ஏமா உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமா நம்ம எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு வியாபாரி கூட்டியாந்துக்கிறேன். வியாபாரியா? என்ன சொல்ற? சொல்லு சொல்லு சொல்லு. ஏமா என்ன வியாபாரி? மாட்டு வியாபாரியா? இல்லம்மா மத்த வியாபாரிமா. மத்த வியாபாரி. மத்த வியாபாரி 100 மத்து கொண்டாந்து அப்படி 110 ரூபா கொடுக்குறேன். சொல்லு சொல்லு. 100 மத்து கொண்டாந்து அப்படி 99 மத்து வித்தாச்சு. இன்னும் ஒரே மத்து வச்சு நின்னுட்டு அப்படி. அண்ணா அண்ணா ஆமா எப்படியாவது நானும் எத்தனையோ மத்து வாங்கி கடிச்சு மோர் கடிச்சு பார்த்துட்டேன். வெண்ணையே திறந்து வர மாட்டேங்குது. அப்படியா? என்னன்னே தெரியல. சரி அந்த ஒரு மத்தாவது நல்லா வெண்ணெய் திறந்து வரும். அட ஏமா அதுவும் சொத்த மத்துமா. செத்து போடாதா செத்து போடா செத்து போடா. இந்த ஒரு மத்தாவது வச்சு நான் ஏதோ மோர் கடைஞ்சா நல்லா வெண்ணெய் நல்லா திறந்து ஏதோ ஒரு 100 கிராம் ஒண்ணு வச்சு நின்னுட்டு இருந்தா அப்படியே. இல்ல 4 லிட்டர் வரும் 100 கிராம் இல்ல. பாரு மெயின் கேட்ல நிறுத்தி வச்சிரேன். அவர்கிட்ட போய் பேசுங்க. அப்படியா? நேத்து அடிச்சுட்டா அதுவும் சொத்தியே. அப்படியா? போய் பார்க்கலாம். போமா போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ 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 என்ன பண்ற? ஏமா இந்த சுத்தமத்த சொன்ன. ஆமாமா சொத்த மத்து தான். ஏய் பத்து அரிமான மத்ரா வெயில் கொஞ்சம் ஏற சின்ன ஓட்டம் நடுவுல ஓட்டம் வந்து போச்சு. எல்லா பருப்பு கிடைக்குமா? அரிமா கறியான பச்சை மிளகாய் மட்டும் போடக்கூடாது. அப்படியா? பிறகு எரிச்சு எடுத்துக்கும். அப்பம்மா அண்ணா பாப்பா வாங்க இப்படி. என்ன பிடிக்கவில்லையா? இல்ல சரிங்க. என்னது காசு கொடுக்குறான்னு அந்த மாதிரி குச்சிக்கெல்லாம் தோட்டத்து போகணுமா நீ? ஏன்னா குச்சி காட்டுக்கு குச்சி காட்டு போகணும். குச்சிக்கெல்லாம் காட்டுக்கு அட ஒண்ணு இல்ல. இப்ப 5 நாளா மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி இப்பதான் ஒரு 4 நாளா வெட்டா போட்டு இருக்குது. ஆமா காடெல்லாம் பில்லேறி போச்சு. அது எப்பவே புடிங்கொட்ட குச்சி கிழங்கு நகங்கள்லாம் உழுவுமில்ல. ஆச்சு 4 மாசம் போனா 10 மாசம் ஆயிரும் கிழங்கு புடுங்கிறது. அது 2 பேரும் போக உள்ளார. எதுக்கு? என்ன ஆள் என்ன எங்க மாமா வேலை பார்த்தா பார்த்தா இல்லம்மா அதுக்குதான் காசு கொடுக்கறது. உனக்கு கடை கொடுக்கணுமா? ராஜா அவர்கள் தங்களுடைய சொத்திலிருந்து எனக்காக 20 ரூபாய் அள்ளி வாரி கொடுத்து விட்டார். 20 காடி கொடுத்திடத்தில் 200 காடியாக வளர்த்து அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் செய்யக்கூடிய தொழிலாளர் மென்மேலும் சிறந்து விளங்கி இந்த சிவனுடைய அனுகிரகத்தால் அவர் எந்த முகம் போனாலும் அவர் என்றென்றும் பாலார் செல்வமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ராமோஜி இருந்தாலும் இப்படிப்பட்ட கடல் அலை போல் சூழ்ந்து காட்சி தரக்கூடிய இந்த மாபெரும் தெய்வீக சபையிலே இன்று அரங்கேற்றம் செய்திருக்கூடிய நாடகமானது என்ன? மர்கண்டைய நாடகம். ஆமா அம்மா இந்த நாடகத்துக்கு நிகரான நாடகம் என்ன? தவுசு நாடகம் ஒண்ணு, தவசு ஒண்ணு, இந்த மார்கண்டைய நாடகம். இந்த நாடகத்துக்கால நிகரான நாடகம் எதுவுமே கிடையாது. அப்படியான நாடகம். ஆமா அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் வேடமிட்டு வந்திருந்தாலும் வந்திருக்கிறியே நான் யாரு? என் பெயரானது என்ன? ஆமாம்மா என்னால் ஆகக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு என்ன காரியம் ஆகுது? நான் எதுக்காக வந்திருக்கேன்? நல்லா காசுக்கு தான் வந்திருக்கிறேன்.
ஏது விடுஞ்சா ஓ அப்படியா? இப்ப இந்த கதையில நான் வந்திருக்கிறேன் எதுக்காக ஓ வந்திருக்கிறேன் எதிர்க்காக வந்திருக்கிற? அப்படியா வா சொல்றேன் வாங்க போலாம். என்னுடைய பெயர் ஆமா. உனக்கு என்னவென்று நுழைந்ததா நுழையலையா? எங்கம்மா ஒரு வாரம் ஆகி போச்சு. ஏன் நட போலாம். எங்க நீதான் நுழைஞ்சிச்சல்லேங்கிறீ. எங்கடா கை போட்டு பேசுற? ஏமா நான் எங்க கை போட்டு சிவனேன்னு கிடக்குறேன். நான் எங்க கை போட்டு பேச பாக்குறேன். அம்மா இது ஓக்காது ஓக்காது. எல்லா பொம்பளைங்களும் வேற சாதகமா நினைக்கிறாங்க. ஓ கை இங்க வச்சிருந்தா சரி தொட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் போய் பார்த்தேன். செத்து போடாத நான் ஓம்புறது வேணாங்கிற பாரு. அம்மம்மா இருந்தாலும் சரி அந்தரங்கத்து மகன் வச்ச சுந்தர வடிவம் உள்ள மச்ச விழி அழகி முச்சமில்லாத ரூபணி 1000 மின்னலிலே ஜோதி
மின்னலை போல ஜோதி மின்னலை போல அப்படிப்பட்ட மின்னழகும் பின்னழகும் பேரழகும் படைத்த மின்னழகு பின்னழகு பீபீச் அழகா ஏய் சரி ஒரு பொம்பளை தடத்துல நடந்து போனா அதாவது முன்னாலகையும் பார்ப்பாங்க ஆமா பின்னாலகையும் முன்னால விட்டு திக்கிய சோடு இருக்குது தப்பு தப்பா பேசுறது சாமி நடவுறாங்கய்யா தப்பு தப்பா இல்ல பேச பேசு தப்பு தப்பு இப்படியே தான் என் பேர் கெட்டு போகுது குடும்பம் கெட்டு போகுது யாரு நாடகம் பண்ணா கூட நீ என்ன வேணாலும் பேசி எது வேணாலும் பண்ணு யாரு கேட்கவாரு இல்ல கேப்பர்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறேன் இது வந்து ஒரு சிவபெருமான போய் அந்த ஆலயத்துல போய் தரிசிக்கிறதும் ஒண்ணு ஆமா ஆமா இந்த இடத்துல நம்ம கும்பிடுறதும் ஒண்ணுதான் இந்த ஆலயத்துக்கு முன்னாடி சிவ கோயிலுக்கு போய் இப்படி தப்பா பேசுவியா இல்ல பேசக்கூடாது ஏமா வந்த போது நான் எதனா புண்ட குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லு ஒரு வார்த்தை சொன்னா அப்படிப்பட்ட என்னுடைய பெயர் தெய்வ லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தெய்வ கண்ணிகளில ஒருவளாகிய என்னுடைய பெயரும் ரம்பை. ஓ உன்னுடைய பெயர் ரம்பை. தெய்வ கண்ணி ரம்பை. ஆமா அம்மம்மா அப்படி அபிஷேக வென்றாக இருந்தாலும் இந்த தெய்வ கண்ணியாகிய நான் எப்படி பிறந்தேன் நான் எதனா பிறந்தேன் ஆமாமா எல்லாம் குழாயில் தான் பிறந்திருப்பாங்க பின்னது பிறந்திருப்பாங்க. ஏய் நீ நினைப்பது போல ஒரு தாயினுடைய வயிற்றில் 10 மாதம் 300 நாள் 3000 தசிவு நாடுகள் அங்கத்துல சுமந்து தோலடைக துணையடைக பெற்றெடுத்து சந்தன கட்டலிலே தங்க தாளான தொட்டதிலே எப்படி மேல கையை வைக்கிறது கண்ணு இப்படி பொட்ட பிள்ளைங்க மேல கையை வச்சா எனக்கு பலபலன்னு வருதோ அந்த பலபலன்னு போயிருது. இல்ல ஒரு மனசு ஒரு மாதிரிதான் வரும் அங்கங்க புல்ல அரிக்குது. எப்ப குடிக்கிறது நிறுத்துறீங்க அன்னைக்குதான் உடம்பு நல்லா இருக்கு. எங்க குடிக்காது நிறுத்துறது டெய்லி போகு விடியாத உழைக்கணும்ல ஒரு கட்டைங்க. அப்படியா நீ அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் இந்த கன்றாவி பக்கத்துல கூட வரக்கூடாது. அம்மா அப்படிப்பட்ட பாலாடு எண்ணத்தை பகிர்ந்து கொடுத்து சந்தன கட்டளையில தங்க தாளாட தட்டலிலே உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்திருப்பார் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை. ஆனா நான் ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு யோனின் வழியாக பிறந்தவளா எப்படிமா பிறந்த நான் அதுல துறக்கல நான் அதுல பிறக்கல. அதுலயே நீ இருக்காத பின்னதுல பிறந்தா நான் எதுல பிறந்தேன் எதனமா பிறந்த நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்த சொல்லட்டா
எப்படி பிறந்தேன்? அமிர்தத்தில் பிறந்தவள். ஆமா. எப்படி எப்படி பிறந்த? அன்றொரு நாள் தேவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி அமிர்தமானது கிடைத்தார்கள். சரி. எப்படி எப்படி? இருப்பார் கடலை பால் சட்டியாகவும் இருப்பார் கடல் ஒரு பால் சட்டியாகவும் ஒண்ணும் பிரச்சனை. உள்ளூர்கார் அப்படிதான் பேசுவாங்க. அதாவது திருப்பாடுகளை பால் சட்டியாக செய்து சிவனுடைய களத்திலே அங்கத்திலே இருக்கின்ற ஆதிசேஷனை ஒரு கைதாகவும் ஆமா சந்திரனை இப்படிப்பட்ட தூணாக நிறுத்தி தேவர்கள் ஒரு புறமாகவும் அரக்கர்கள் ஒரு புறமாக நின்று அமிர்தமானது கிடைந்தார்கள். அமிர்தம் கிடைத்தார்கள். ஆமா. சரி. அப்படி அமிர்தம் கிடைக்கும் போது அந்த அமிர்தத்தில் பிறந்தவள்தான் அமிர்தத்தில் பிறந்தவள்ளி. ஆமா. அமிர்தத்தில் பிறந்தவள். ஆமாம்மா. அம்மா அப்படி அமிர்தத்தில் நான் பிறந்திருந்தால் உங்களுக்கு என்ன வேலை திறந்து வரும்? அம்மா என்ன நான் மட்டுமா பிறந்தேன்? இன்னும் பிறந்திருக்கிறீங்க. அடிப்பாவி. என்ன ஒண்டி ஓரி நச்சு உண்ணாட்டம்? எத்தனை பேர் பிறந்தீங்க? நான் என்ன உண்ணாட்டு ஒண்டி ஓரியா போறேன்? என்னவா பண்ணல? எங்க அப்பா கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. கொஞ்சம் கச்சா மூச்சான்னு செஞ்சிருந்தா. உன்னோட பிறந்த எத்தனை பேரு? என்னோட பிறந்தீங்க 3 பேரு. அவங்க கச்சா மூச்சா வேலை ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கணும். அப்படியா? என்னோட கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? நாங்கள் எத்தனை பெண்கள்? ஆமாம்மா. சொல்லட்டா? ஆகட்டும். அந்த லைட் பூச்சி கடிக்கும் போது என் உடம்புல உரைக்குமா உரைக்காதா? இல்ல கடிக்காத முன்னாடி தட்டி விட்டேன். அது எப்படி வாங்கணுங்க மட்டும் மாட்டுது? கடிச்சா என்ன ஆகும்? கடிச்சா ரவுண்டா கரேடு என்னமோ தெரியும். நீங்க கையை வச்சா பின்னாடி வேற ஒரு ஓய் ஆணுகிட்ட சிக்னல் கொடுக்குறாரு. ஆமாமா. ஆமாம்மா. இருந்தாலும் அடி 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 காப்பே டீ காப்பே சாயா சாயா. அதாவது அபித்திரு பெண்கள் 7 பேர். ஓ 7 பேரு. ஆமா. சரிம்மா. 7 பேராக இருந்தாலும் அம்மா இந்த 7 பேருக்கும் எங்களுக்கு என்னடி வேலை? ஆமாமா. என்னதோட உங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? அம்மம்மா தெய்வ லோகத்திலே அந்த தேவாதி தேவர்கள் முன்னிலையில் மும்மூர்த்தி மூ உலகையும் ஆண்டு வரக்கூடிய யாரு? சிவன்,
பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று தேவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கி வருகிறாரு யாரு? தேவகோமா. அவனாவது ஒன்றாக இந்த ஆண்டு வருகின்ற மன்னன் தேவேந்திர மன்னன் இடத்தில் தெய்வலோகத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்து வந்தாலும் அந்த தெய்வலோகத்துல எங்களுக்கு என்னடி வேலை? என்ன வேலைமா? என்ன வேலை? என்ன வேலை? தினந்தோறும் எங்களுக்கு என்ன வேலை சொல்லுட்டா? அந்த தேவாதி தேவர்கள் கூட்டிருக்கூடிய மாபெரும் தெய்வீக சபையிலே அந்த தேவர்கள் முன்னாடி நாட்டியம் ஆடக்கூடிய வேலை எங்களுடைய வேலை. நாட்டிய பெண்கள். சபாஸ். ஆமாம்மா. அம்மா அப்படியாக இருந்தாலும் இன்னைக்கு எங்களுக்கு என்ன வேலை, என்ன வேலை, என்ன செய்யணும் ஆமா அப்படிங்கிறது நான் இன்னும் பின்னாடி தான் யோசனை பண்ணணும். இந்தியா பின்னாடிலாம் இங்கெல்லாம் அறுவட்டவனே நீ தானே பின்னாடி யோசனை பண்ணுகிற. ஆறு அக்கா தங்கச்சாலும் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. சரி சரி. அவங்க எல்லாம் வந்த பிற்பாடு ஆமா போறவ நம்ம எல்லாம் பேசி ஆலோசனை பண்ணி அப்புறம் சேர்த்து போகணும். போகணும். தேவலோகத்திலே இன்னைக்கு வேலையா இல்ல வேற எங்கேயாவது இல்ல பூலோகம் எங்க போகணுமா? இல்ல கோமாளி கிட்ட போலாமா இல்ல மந்தாரக்கார கிட்ட போலாமா? ஏதோ மந்தாரிட்ட போய் இல்ல யாரு தான் யாரு
நீயோ சரி சொல்லு. வந்தா கூட அரை வாரம் உயிர் இருக்கும். ஆ, மத்தாள்காரர்கிட்ட போனா அவ்வளவு ஒண்ணு இல்ல, பல் பீஸ் போச்சு. ஆ, சரி சரிம்மா. ஆமாம்மா. அப்படி போவேன் டேய். இருந்தாலும் அது சீக்கிரமாக சென்று ஆமா. யார் அக்கா அரண்மனையில் இருக்கிறா. ஆமா. சீக்கிரமாக சென்று அழைத்து வா. புறப்பட்டு போலாம். பிறகு எல்லாம் சேர்ந்து கலைக்கு ஆலோசனை பண்றோம். அப்புறம் புறப்பட்டு போலாம். கேள்வி சபையர்களே, அதே பிரகாரமாக இப்பொழுது நிச்சயமாதுகள் தேவிக்கல்கள் சபைக்கு வருகிறார் என்றவரால் மற்ற விஷயம்